Hi students, welcome to Design of RCC Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல செகண்ட் யூனிட்ல உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். செகண்ட் யூனிட்டுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டோம். அதை ரெஃபர் பண்ணிட்டு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டிரப்ஸ் இன் அ பீம்? பீம்ஸில் ஸ்டிரப்ஸ் எதுக்காக வேண்டி ப்ரொவைட் பண்ணுறோம்? தட் இஸ் த ஆன்சர் இஸ் டு ரெசிஸ்ட் ஷியர். செகண்ட் கொஸ்டின், ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் தட் இஸ் ஸ்டிரப்ஸ் in an RC beam is provided to resist. ரெண்டு கொஸ்டினுமே சேம் மீனிங் தான். என்னுடைய ஆன்சர் shear force or diagonal tension or shear stress or shear cracks. இந்த 4 டேர்ம்ஸும் ரிலேட்டட் டு ஈச் அதர் தான். ஸோ எந்த டேர்ம் இருந்தாலும் இதுக்கான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், த மோஸ்ட் காமன்லி யூஸ் டைப் ஆஃப் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ஸ்டிரப்ஸ் தான். பெண்டப் பாஸும் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் தான், ஆனால் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டிரப்ஸ் தான். சின்ஸ் ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டே இல்லை, பெண்டப் பாஸ் ப்ரொவைட் பண்ணாலும் ஸ்டிரப்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபோர்த் கொஸ்டின், மினிமம் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் இன் பீம்ஸ் வென். மினிமம் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த கண்டிஷனில் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் இதுக்குள்ள இன்ட்ரோடக்ஷனில் பிரின்சிபல் ஆஃப் ஷியர் டிசைன் படித்தோம். அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தேன் டவு சி. தட் இஸ் எக்ஸ்டர்னல் லோடுனால உருவாகக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு வி. கான்கிரீட்டினுடைய ஷியர் ஸ்ட்ரென்த் டவு சியை விட குறைவாக இருக்கும்போது மினிமம் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின், த மினிமம் ஏரியா ஆஃப் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் தட் இஸ் வெர்டிகல் ஸ்டிரப்ஸ் as per IS code 456/2000 is. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 38ல இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 38ல இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ASV divided by B into SV is greater than or equal to 0.4 divided by 0.87 FY. இதில் ASV that is area of minimum shear enforcement தான் உங்களுடைய கொஸ்டினில் இருக்குது. therefore B into SV ரைட் சைடில் நியூமரேட்டரில் கொண்டு போயிடலாம். therefore 0.4 into B into SV divided by 0.87 FY. so the answer is C. next one, the maximum spacing of vertical stirrups in a beam shall not exceed. இந்த ஆன்சரும் பேஜ் நம்பர் 38ல இருக்குது. it is maximum spacing of shear enforcement shall not exceed 0.75 D for vertical stirrups. in no case shall be spacing exceed 300 mm. ஸோ இந்த ரெண்டு வேல்யூலையும் லெஸ் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ the answer is B, 0.75 D or 300 mm. next one, bended bars can be used as shear enforcement because the answer is resist diagonal shear. bended barsum diagonal shear ரெசிஸ்ட் பண்றதுனால that is also shear enforcement தான். next one, stirrups are generally placed. the answer is vertically or inclined. stirrups verticalaவும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், inclinedவும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். next one, in limit state design shear failure in concrete occurs due to. the answer is B, diagonal tension. number 10, the design shear strength of concrete tau C depends on. இதுக்கான ஆன்சர் grade of concrete and percentage of tensile reinforcement. this code book page number 59ல design shear strength of concrete tau C calculate பண்றதுக்கான டேபிள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வேல்யூ depend on concrete grade and percentage of steel. so the answer is C. question number 11, if the shear stress tau V in a section is less than the design shear strength of the concrete tau C, that is external loadனால உருவாகக்கூடிய shear stress டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டை விட லெஸ்ஸாக இருக்கும்போது, தட் இஸ் டவு வி லெஸ் தேன் டவு சி, த ஆன்சர் இஸ் சி, நாமினல் ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, ஆஸ் பர் IS 456/2000 minimum shear enforcement must be provided if. the answer is B, tau B less than tau C. ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தா அதே ஆன்சர் தான், இது ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. then question number 13, if tau B greater than tau C shear resistance is shared between. அதாவது எக்ஸ்டர்னல் லோட்னால உருவாக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டினுடைய ஷியர் ஸ்ட்ரென்த்தை விட ஜாஸ்தியாக இருக்கும்போது சம் போர்ஷன் ஆஃப் ஷியர் இஸ் டேக்கன் பை கான்கிரீட். அதாவது பகுதியளவு ஷியரை கான்கிரீட் தாங்கிக்கும். ரிமைனிங் அதாவது எக்ஸஸ் ஷியருக்காக வேண்டி தான் நம்ம ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணுவோம். therefore the answer is C, concrete and shear enforcement. question number 14, if tau B greater than tau C max then maximum shear strength of concrete விட shear stress due to external load ஜாஸ்தியாக இருக்கும்போது the section is unsafe in shear and redesign is needed. so the answer is C. question number 15, maximum shear stress tau C max depends on. code book page number 60ல tau C maxக்கான டேபிள் இருக்குது. இதில் கான்கிரீட் கிரேட் தெரிஞ்சுன்னா நம்ம tau C maxக்கான வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். therefore tau C max depends on concrete grade. so the answer is C, grade of concrete. question number 16, the minimum shear enforcement in beams is given by. already previously பார்த்த அதே கொஸ்டின் தான். minimum shear enforcement that is அந்த ஃபார்முலாவை அப்படியே கொடுத்துருக்காங்க. கோட் புக் பேஜ் நம்பர் 38ல இதுக்கான ஃபார்முலா இருக்குது.
இந்த ஃபார்முலாவை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. ஏஎஸ்வி டிவைட் பை பி இன்டு எஸ்வி இஸ் ஈக்குவல் டு 0.4 divided by 0.87 Fy. Question number 17. Shear reinforcement is most critical, that is most effective near. The answer is supports. Supportsல தான் shear force ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ shear reinforcementum அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக ப்ரொவைட் பண்ணுவோம். Question number 18. In the limit state method, the nominal shear stress tau v in a beam is calculated using. இதுக்கான ஃபார்முலா கோட் புக் பேஜ் நம்பர் 57ல இருக்குது. That is tau v is equal to vu divided by b into d. So the answer is b. Question number 19. Shear reinforcement is required when எந்த கண்டிஷனில் shear reinforcement ப்ரொவைட் பண்ணுவோம்? The answer is C. If tau v is greater than tau c. Question number 20. Shear failure in concrete is generally. The answer is C. Sudden and brittle. Sudden and brittle நேச்சராக இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம shear reinforcementே ப்ரொவைட் பண்ணுறோம். Question number 21. The formula for shear strength of stirrups is. இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 59ல இருக்குது. That is VUS equal to 0.87 Fy into ASV into D divided by SV. So the answer is A. Question number 22. If the design shear force exceeds tau c but is less than tau c max, அதாவது tau v வேல்யூ tau c விட ஜாஸ்தியாக இருக்குது but it is less than tau c max, இந்த கண்டிஷனில் provide shear reinforcement to take the excess shear. That is the answer is C. இது எல்லாமே அந்த பிரின்சிபல் ஆஃப் ஷியர் டிசைனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Question number 23. The purpose of a staircase in a building is to. The answer is B. Provide vertical circulation between floors. Question number 24. Minimum width of a residential staircase as per standard practices. The answer is C. 900 mm கண்டிப்பாக இருக்கணும். Question number 25. The maximum height, that is rise of a step for residential building is usually 225 mm. That is அந்த ரைஸ் வந்து 200 mm to 225 ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ the maximum height ஆனதுனால 225. The minimum tread in a residential building is generally 250 mm. 250 mm to 300 mm ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மினிமம் கேட்டிருக்கிறதுனால 250 mm. Next, the slope of a stair generally be between. The answer is C. 25 degree to 40 degree. Then the question number 28. A dogleg staircase is suitable for. The answer is C. Narrow and confined spaces. குறுகலான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடங்களில் தான் dogleg staircase ப்ரொவைட் பண்ணுவோம். The main components of a staircase are. The answer is B. That is landing slab, tread, riser and flight. Question number 30. The number of steps in a flight should preferably be. The answer is D. Between 12 and 16. Then question number 31. The planning of a stair should ensure. The answer is B. That is safety, comfort and accessibility. சேஃபாக இருக்கணும், வசதியாக இருக்கணும் and ஈஸியாக accessible-ஆக இருக்கணும். Then question number 32. A dogleg staircase consists of. The answer is C. 2 flights running in opposite direction with a landing in between. That is 2 flights இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் நம்ம ஏறி தென் 180 டிகிரி டேர்ன் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அடுத்த ஃப்ளோரில் போய் மீட் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 33. த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் அ டாக்லெக் ஸ்டேர்கேஸ் இஸ். த ஆன்சர் இஸ் சி. எக்கனாமிக்கல் இன் ஸ்பேஸ் யூசேஜ். தட் இஸ் ஸ்பேஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். தட் இஸ் எக்கனாமிக்கல். Question number 34. In dogleg staircases, the landing is generally. The answer is B. Horizontal and acts as a rest platform. Next, question number 35. For planning a dogleg staircase, the stair hall width is approximately. The answer is D. Twice the width of flight. That is, first flight க்கு opposite directionல தான் second flight இருக்கும். Therefore, flight slabக்கு double the value தான் அந்த room day space இருக்கும். Next question. For a floor to floor height of 3 meters, assuming a rise of 150 mm, the number of steps required is. That is, number of steps கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். Vertical height between floors divided by rise தான். Vertical height வந்து 3 meters கொடுத்துருந்தாங்க. That is, floor to floor height வந்து 3 meter. அது mmல போட்டுக்கோங்க. 3000 divided by rise உடைய value 150. டிவைட் பண்ணிங்கன்னா 20 numbers கிடைக்கும். Therefore, the answer is C. Number 37. In a dogleg staircase, the flights are usually. The answer is D. That is placed in opposite direction. Question number 38. In dogleg staircases, landing serve the purpose of. The answer is C. Turning space and resting area. Then the effective span for base slab in dogleg stair is measured. The answer is as horizontal distance between the supports. இதுக்கான ஆன்சரும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். That is, the stair spanning longitudinal typeல horizontal distance between the support தான் effective span. Next question. The minimum headroom to be provided above the flight in dogleg staircase is 2100 mm. Next, the formula used to determine comfort in stair planning is.
The answer is B, 2R, that is 2 times rise plus tread is equal to 600 mm to 650 mm. Next question number 42. Number of steps in a single flight of stairs should generally not exceed 16. அதாவது ஒரு ஃப்ளைட்டில் 12 to 16 எடுக்கலாம். So the maximum number is 16. Next, the spacing of stirrups in a rectangular beam is, the answer is D, that is increased at the center of the beam. இதுவும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பார்த்தோம். ஸ்டிரப்ஸ்னுடைய ஸ்பேசிங் சென்டர்ல ஜாஸ்தியா இருக்கும், சப்போர்ட்ல குறைவா இருக்கும். நார்மலா சென்டர்ல shear force value 0வா இருக்கறனால மினிமம் ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணா போதும். So the answer is D. Next, question number 44. Pick up the incorrect statement from the following. Tensile reinforcement bars of a rectangular beam are, that is the main rods are, இதுல incorrect statement வந்து C தான், that is bend down at suitable places to serve as shear reinforcement. இந்த பாயிண்ட் மட்டும் தான் ராங்கா இருக்குது, மீதி 3 பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான். that is curtailed if not required to resist the bending moment. எந்த இடத்துல bending moment தேவையில்லையோ அந்த இடத்துல நம்ம curtail பண்ணிக்கலாம். then bend up at suitable places to serve as shear reinforcement. நம்ம மெயின் ராட்ஸை வந்து shear reinforcementக்காக வேண்டி curtail பண்ணாமல் bend up பண்ணியும் கொண்டு போகலாம். Then last point, the main rods are maintained at bottom to provide at least local bond stress. கண்டிப்பாக 50% ஆஃப் ராட்ஸை வந்து பாண்ட் ஸ்ட்ரெஸ்க்காக வேண்டி சப்போர்ட்டுடைய எண்ட் வரை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ 3 பாயிண்ட்ஸும் ABD 3 பாயிண்ட்ஸும் கரெக்ட் தான். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பிக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் C. In the design of beams, the shear stress is assumed to be maximum at, the answer is neutral axis. இல்லை ஒரு ரெக்டாங்குலர் பீம் வரைஞ்சிருக்கோம். பீம்னுடைய செக்ஷனை ரெக்டாங்குலராக கன்சிடர் பண்ணி வரைஞ்சிருக்கோம். சென்டரில் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ், அதாவது கம்ப்ரெஷன் ஃபைபரில் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஸ்டீல் போர்ஷன்லேயும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய நியூட்ரல் ஆக்சிஸில் தான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. 2 எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ஸ்லேயும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0. ஸோ த ஆன்சர் இஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் தான். பீம் சர்க்குலர் ஷேப்பில் இருந்தாலும் ஐ செக்ஷனாக இருந்தாலும் ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கர்வ் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் C, நியூட்ரல் ஆக்சிஸ். நெக்ஸ்ட், ஷியர் reinforcement in beams is provided in the form of stirrups and bend-up bars. ஸோ த ஆன்சர் இஸ் both B and C. D பாயிண்டில் both B and C கொடுத்துருக்காங்க, stirrups and bend-up bars. ஸோ Dயை சூஸ் பண்ணிக்கோங்க. Question number 47. The critical section for maximum shear in a simply supported beam is, the answer is B, at the support. Next, question number 48. The design shear strength of concrete without shear reinforcement depends on, அதாவது shear strength of concrete tau C, shear reinforcement நம்ம provide பண்ணாத பட்சத்தில், which is depend on grade of concrete and percentage of tension reinforcement. Next question. If the calculated shear stress in a concrete beam, அதாவது tau V, exceeds the design shear strength of concrete, that is tau C, the beam must be provided with shear reinforcement, that is the answer is C. அதாவது tau V tau C விட ஜாஸ்தியாக இருக்கிறனால எக்ஸஸ் ஷியருக்காக வேண்டி நம்ம shear reinforcement ப்ரொவைட் பண்ணணும். Next question. According to IS 456-2000, the minimum shear reinforcement in beams is provided to, the answer is D, ensure ductile failure and prevents sudden collapse. நார்மலாக shear reinforcement is provided to resist diagonal tension தான். ஆனால் Dல இந்த ஆன்சரும் இருக்கிறனால இதுதான் அதனுடைய மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ the answer is D. Next one, the unit of shear force is, the answer is A, Newton. Next one, shear reinforcement resist D, diagonal tension. What is the maximum allowable number of rises in a flight according to most building codes? That is maximum value 16 தான். Then the vertical part of a stair step is called the rise. Same wise, horizontal part is called as tread. Then question number 55. A stair that turns 180 degrees called as dog-legged staircase. Question number 56. A staircase with a circular plan and windows around a central pole is called as spiral stair. Next one, the headroom in a staircase should not be less than 2.1 meter. Question number 58. What type of staircase is best suited for public building with heavy foot traffic? Public buildingல நம்ம bifurcated staircase தான் ப்ரொவைட் பண்ணணும். இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். செகண்ட் யூனிட்டுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சரும் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.